ஆண்டவர் அருமை இரட்சகருமாய் இயேசு நாமத்தினால உங்களை யாரும் வாழ்த்துகிறேன். ஒவ்வொரு நாள் இந்த வீடியோ பார்த்து வரீங்க, நிச்சயமாகவே உங்களுக்கு இது பிரயோஜனமாக இருக்கு நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாள் கற்றுக்கொடுக்கிற வார்த்தை மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாகி கூப்பிட்டான். பிரியமானவர்களே, இது கூப்பிட வேண்டிய ஒரு காலம். அதட்டுறவங்க அதட்டினாலும் நான் சும்மா இருக்கக்கூடாது. தாவீது அந்த பரிதிமைக்கு தெரியுது பாருங்க. இயேசு அற்புதம் செய்கிறவர், இயேசு அதிசயங்களை செய்கிறவர், இதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு. என் அருகாமையில் தான் போய்கொண்டு இருக்கிறாரு. நான் சத்தம் போட்டு கூப்பிட்டா எனக்கு ஒரு அற்புதம் நடக்கும் சொல்லி அவன் சத்தம் போட்டு கூப்பிடுறான். பாருங்க, அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க அதட்டுறாங்க, பேசாம இரு அப்படிங்கிறாங்க. பாருங்க, சினிமா பாட்டு பாடும்போது ரசிக்கிறதுக்கு பலர் உண்டு. நீ ஜோம் பண்ணா சும்மா இருக்க மாட்டியா, எப்போ பார்த்தாலும் புழு புழு பண்ணிட்டு இருக்கேன் என்ன அப்படி அதட்டுவாங்க. பேசாம இரு, எப்போ பார்த்தாலும் ஜெபந்தனா, எப்போ பார்த்தாலும் ஜெபத்துக்கு போயிட்டே இருக்கணுமா, அந்த ஜெபம் இந்த ஒரு நாள் போனால் போதாதா, அதட்டுவாங்க அதட்டுவாங்க. மற்ற வேலையெல்லாம் செஞ்சால் ஒன்றும் பிரச்சனை வராது. நீ காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் என்ன வேலை செஞ்சாலும் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் உண்டு. ஆனால் ஆண்டவரை தேடுறதுக்கு மாத்திரம் நீங்கள் திருமணியிலோ உங்களுக்கு எதிர்ப்பு தான் பாருங்கள். அதை பரிதிமைக்கு எதிர்ப்பு பலமாக வருது. அதட்டுறாங்க எல்லாரும் சேர்ந்து. அமைதியில் இருக்க மாட்டியா அப்படி சத்தப்படுறான். ஆனால் பாருங்க, அவன் சும்மா இருக்கிற ஏதோ தெரியும், இதுதான் நல்ல சந்தர்ப்பம், இதான் நல்ல வாய்ப்பு, நான் விட்டுறக்கூடாது. இந்த பையன் நமக்கு வர வேண்டிய அற்புதத்தை தடை பண்ண பார்க்கான், நான் சுகமடையதை விரும்ப மாட்டிக்கான், கள்ள பயில விடக்கூடாதுன்னு சொல்லி நினைச்சான். மறுபடியும் சத்தம் போட்டு கூப்பிட்டாலும் பாருங்க, இயேசுடைய காதில் அந்த சத்தம் விழிச்சு பிரியமானவர்களே, நமக்கு அற்புதம் செய்கிறவர் இயேசு, மறந்து விடாதங்க. சாத்த அதட்டுவான், உலக மனிதர்கள் அதட்டுவாங்க. ஏன்னா நீ நல்லா இருந்துடக்கூடாது, நீ அற்புதம் பெற்றக்கூடாது, நீ ஜெபத்துக்கு பண்ணினா அவனை தடை பண்ணுற திரும்பி நீங்கள் நல்லா இருந்துருவீங்க. அதை பிசாசு விட மாட்டான், மற்றக்கெல்லாம் விடுவான். அங்கே இங்கே போமா, போங்க வாங்க நம்மளும் போக மச்சான், வாங்க வாங்க போவோம். அந்த ஜெபத்துக்கு வர விட மாட்டான், வேத வாசிக்க விட மாட்டான், அவன் ஆராதனைக்கு வர விட மாட்டான், உபவாசத்துக்கு வர விட மாட்டான். ஏன்னா அவருடைய நோக்கம்லாம் என்னன்னா, நீங்கள் நல்லா இருந்துடக்கூடாது, நீங்கள் சுகமாக வாழ்ந்துடக்கூடாது, உங்கள் வீட்டில் அற்புதம் நடந்துடக்கூடாது. இதுதான் அவருடைய நோக்கமே பிரியமானவர்களே. அதனால் அதட்ட தான் செய்வான். ஆனால் நம்ம சும்மா இருக்கக்கூடாது, நம்ம சத்தமோடு கூடணும். இயேசுவே எனக்கு இறங்கும் சத்தம் ஓடும்போது பாருங்க, இயேசு நம்முடைய சத்தத்தை கேட்டு நமக்கு அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு நாள் பயந்து போய் நிப்பாட்டிடுறாங்க. நல்ல பாட்டு பாடுங்க, நல்ல துதி செய்யுங்க, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்ல பைபிளை வாசிங்க, நடந்தாலும் உட்கார்ந்துருந்தாலும் வீட்டுக்குள்ளே எந்த வேலையை செஞ்சாலும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருங்க. தேவன் அது நிமித்தம் மகிமைப்பட்டு உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். ஜோமனம் அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம். இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் பலப்படுத்துவீராக. இந்த உலகம் எங்களை எதிர்க்குது ஆண்டவரே, எங்கள் ஜெபத்துக்கு தடை வருகிறது ஆண்டவரே, உபவாசத்தை தடை வருகிறது, ஆராதனை தடை வருகிறது. நாங்கள் அந்த தடையை பார்த்து சோர்ந்து போகாதபடிக்கு இன்னும் அதிகமாக எனக்கு கூப்பிட கர்த்தர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். பார்க்கிற எல்லார் பிள்ளைகளும் ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.